பொதுவாக கடவுளை வழிபட்டால் அவர் மகிழ்ந்து அருள் கொடுப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடவுளை எதிர்த்து அவரால் தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை காப்பாற்ற யாராவது வருவாங்களா? நமக்கே வம்புன்னு எல்லாருமே ஒதுங்கிக்குவாங்க. ஆனால் ஒரு அதிசயம் பாருங்க, நம்ம திருஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சின்ன பையன் தானே அப்படின்னு வணங்காமல் போன பிரம்மாவை முருகன் குட்டி சிறையில் அடைச்சி அவருடைய படைப்பு தொழிலை தானே எடுத்து நடத்துகிறார். இதை கேள்விப்பட்டு பிரம்மாவுக்கு சிபாரிசு பண்ண யார் யார் வந்தாங்க தெரியுமா? உலகப்பற்றி முழுமையாக விட்ட முனிவர்கள், கந்தர்வர்கள், திருமால், ருத்ரன், இந்திரன், 33 தேவர்கள், இன்னும் பாக்கி உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. முருகப்பெருமான் அருள் பெற்றவங்க சிறப்பாக வாழ்வாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவரால் தண்டிக்கப்பட்டவருக்கு சிபாரிசுக்காக இத்தனை பேர் வந்து வேண்டியதையும் அதை கேட்டு மன்னித்து விடுதலை பண்ணதோட மீண்டும் பதவியும் கொடுத்ததையும் வச்சு பார்த்தா அவர் அருளை என்னன்னு சொல்கிறது. அவரை மகிழ்ந்து வணங்கினவங்களுக்கு மட்டுமில்லை, எதிர்த்தவங்களுக்கு கூட அருள் புரியும் கருணை கடல் எங்கள் முருகப்பெருமான் என்பதை நக்கீரர் பிரம்மாவுக்காக மற்றவர்கள் வந்த செய்தியை தாமரை பயந்த தாவில் ஊழி நான்முக ஒருவர் சுட்டி காண்பரன்னோ இகலொடு செற்றம் நீக்கிய மனத்தினர் காமமொடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர்னு முனிவர்கள் வருகையையும், நல்யாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இன்னரம்பு உளர நோயின்றியன்ற யாக்கையர்னு கந்தர்வர்கள் வருகையையும், புல் அணி நீள் கொடி செல்வன்னு திருமால் வருகையையும், இமையா முக்கண் மூயில் முறுக்கிய முரண்மிகு செல்வன்னு ருத்ரன் வருகையையும், ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில் நடை தாழ்பெருந்தடக்கை உயர்ந்த யானை எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வன்னு இந்திரன் வருகையையும் நமக்கு தெரிவிக்கிறார். நிறைவாக ஆவினன்குடி அசைதலும் உரியன் அதான்றுன்னு சொன்னதுனால அவர் பிரம்மாவை சிறையில் அடைச்சு படைத்தல் தொழிலை மட்டுமின்றி காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழிலையும் செய்து உயிர்களை பக்குவப்படுத்தி முக்தியும் கொடுக்கிறாருங்கிறது திருப்புகழ் போன்ற மற்ற பாடல்களையும் நாம் பார்க்க முடியுது. நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படையில் திரு ஆவினன்குடி சிறப்பு.